வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நமக்கு வாய்ப்பு தரக்கூடிய பங்குகள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கக்கூடிய பங்குகளை சில தான் நம்ம முதல்ல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த தகவல் என்ன அப்படின்னா, சாஃப்ரின் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்ட் சிஸ்டத்தில், கோல்டு பாண்ட் சிஸ்டத்தில் முதலீடு செய்யணும்னு ஆசைப்படுறவங்க வரக்கூடிய 18ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே அந்த பாண்ட் சிஸ்டம், அதாவது சீரியஸ் 3 அப்படிங்கிற முறையில் அது வந்து அப்ளிகபிளாகி வருது. இது எதுலலாம் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க்ஸ்லேயும் அதே மாதிரி நம்ம டிமெட் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய புரோக்கர்கள்ட்டையும் நம்ம வந்து இதை சார்ந்த விவரங்களை கேட்டு நம்ம எப்படி முதலீடு செய்யலாம், டிமெட் வந்து முதலீடு செய்யலாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக கூட இதில் முதலீடுகளை நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய தன்மை என்னன்னா, நமக்கு முக்கியமான சௌகரியங்கள் என்னன்னா, நம்ம ஒரு நகையாக வாங்கும்போது அது வாங்கும்போதும் கூலி சேதாரங்கள் இழப்பு நமக்கு இருக்கும். அதே மாதிரி விற்கும் போதும் நமக்கு அந்த கூலி சேதாரங்களோட, அதே சமயத்தில் அந்த தங்கத்தின் விலை அன்னைக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையாக இருந்தாலும் கூட அந்த விலையை விட கம்மியான விலையில் தான் நம்ம விற்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன அன்னைக்கு விலையோ அந்த விலைக்கு வாங்கலாம். ஒரு சொற்ப செலவோட, டேக்ஸோடு நமக்கு இதில் போயிடும். அதே சமயத்தில் இதில் உள்ள பாதகங்கள் அப்படின்னா, கூடுதல் காலங்கள் நம்ம வைத்திருக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க மட்டும் இதில் முதலீடு செய்கிறதுக்கு நம்ம முன்னுக்கு வரலாம். அதாவது நான் வாங்கிட்டு அடுத்த வாரமே கொடுக்க போகிறேன், அடுத்த மாதமே கொடுக்க போகிறேன், இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுக்க போகிறேங்கிறவங்க இதில் முதலீடு செய்கிறதுல எந்த வித பயனும் கிடையாது. ஒரு நீண்ட கால அடிப்படையில் நம்ம தங்கத்தில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் முதலீடு செய்கிறவங்களுக்கு தான் இதில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அது மட்டும் இல்லை, தங்கத்தின் விலை ஏற ஏற இதனுடைய ப்ரைஸும் நமக்கு கூடிக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் வருடம் 2.5% வந்து நமக்கு இதில் வட்டி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இதில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சௌகரியங்கள் நமக்கு இருக்குது. ரெண்டாவது, நம்ம தங்கம் வாங்கக்கூடிய வியாபாரியிடம் இது பியூரிட்டியான தங்கமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நமக்கு கிடையாது. வாங்கின தங்கத்தை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வீட்டில் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இல்லை அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் நமக்கு, அதாவது எங்கே திருட்டு போயிடுமோன்ற பயம் இருக்கிறவங்க, அதை கொண்டு போய் சேஃப்டி லாக்கரில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதற்கு அந்த சேஃப்டி லாக்கருக்கான செலவுகளெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதில் நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இந்த சாஃப்ரின் கோல்டில் இருக்குது. இது மினிமம் வந்து 1 கிராம்லேருந்து ஆரம்பித்து தனிநபருக்கு 4 கிலோ வரைக்கும் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பானது இந்த வாரம் 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து ஒரே ஒரு வாரம், அந்த 5 நாட்கள் ட்ரேடிங் டேயில் மட்டும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்நேரம் உங்களுக்கு நிறைய யூடியூப் மூலயமா இதை பற்றின தகவல்கள் வந்திருக்கும். மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மணி கண்ட்ரோல் இல்லை RBI வெப்சைட்டில் போய் என்ன அதில் இருக்குது எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய நியரஸ்ட் பேங்க்லேயோ இல்லை உங்கள் புரோக்கர்கிட்டையுமோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முதலீட்டை நீங்கள் கொண்டு போகலாம். அதற்கான சில முக்கியமான காரணங்களை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்துருக்கிறேன். ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்டாக்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வாரத்தினுடைய நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக முன்னேறி சென்றிருக்கக்கூடிய ஸ்டாக் எது அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து NMDC. நம்ம கொடுத்த 2 லெவலையுமே தாண்டி இப்போ மேலே போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் இதை டே சார்ட்டில் தான் நான் வச்சுருக்கேன். NMDCயை பொறுத்தளவில் இது கடைசியாக எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் அதிலே இருக்குது. ஸோ 175 தான் நம்ம கொடுத்துருந்தோம், இப்போ 194 போயிடுச்சு. ஸோ பிகாஸ் இதில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எக்ஸிட் பண்ணிங்க. இது முதல் ஸ்டாக்கு. அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு வந்து FSL. இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு IT வாரம்னே சொல்லலாம். IT செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் கிடச்சிருக்கு. நம்ம கொடுத்துருந்தது இந்த FSLல வந்து 122க்கு மேலே, அப்படி ஒரு 140 தாண்டும் போது 165 185 வாய்ப்புகளாக கொடுத்துருந்தோம். இந்த வாரம் அந்த 185 கடந்து 2 இலக்குகளையும் தாண்டி போய் இருக்கிறதுனால நீங்கள் யாராவது இதில் முதலீடு செய்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதில்
உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி அண்ட் நேஷ்னல் அலுமினியம், ஐபுல் ஹவுசிங் ஃபைனான்ஸ், டிஎல்எஃப், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், ஜேஎம் ஃபைனான்ஸ், இது போன்ற நிறைய ஸ்டாக்குகள், நம்ம சொன்ன ஸ்டாக்குகள் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிறைய ஸ்டாக்குகளை எடுத்து போட்டு நான் காமிக்கிறதுக்கு நேரம் அதிகப்படுத்திட்டு போயிடுது. ஸோ அதனால் நான் அதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு முதல்ல ஒரு 2 மட்டும் சாம்பிளாக காமிச்சிட்டு மிச்சதெல்லாம் நான் வார்த்தையில் சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல லாபம் கிடைக்கும்போது டெஃபினட்டாக எக்ஸிட் பண்ணிங்க. இது இந்த வாரத்தினுடைய முதல் தகவல். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பர்டிகுலர் நம்பர் கேட்டிருந்தார் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி. ஒரு நண்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்தியன் ரெனவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தார். இது ஜஸ்ட் ஒரு 3 வாரங்கள் கூட தாண்டலை, பெருசாக சொல்லப்போனால் 3 வாரங்கள் தான் இருக்கும். இந்த 3 வாரங்களில் நம்ம வந்து ஒன்றும் சார்ட்டை பார்த்து சொல்லக்கூடிய அளவில் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டு இந்த வாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. 120 வரைக்கும் நெருங்கி போயிட்டு 108 வந்திருக்கு. ஸோ கீழே வந்து செட்டில் ஆகட்டும், எங்கே வந்து செட்டில் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு இறக்கங்கள் வந்தாலும் வரலாம். இதில் வந்து நம்ம டெக்னிக்கலாக பெருசாக நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா ஒரு 3 வாரத்தில் நம்ம டெக்னிக்கலாக பார்க்குறது கஷ்டம். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இறக்கங்களை பயன்படுத்தி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து HCL டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 1491 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1378 ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. இந்த வாரம் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து மேலே 1491 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் இது வந்து ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் இந்த இடம் வந்து ஒரு கடந்து சென்றிருக்கு 1378 அப்படிங்கும்போது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலோட ஒரு வால்யூமோட க்ளோசிங் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே இதனுடைய மூமெண்ட் இருந்துச்சு, அடுத்த வாரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நெக்ஸ்ட் லெவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1680 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் HCL டெக்னாலஜியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிலமை வந்ததுன்னா அதுக்கு அடுத்தபடியாக 2175 வரைக்கும் நமக்கு 2வது வாய்ப்பாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். காரணம் இதுதான், இந்த 1378க்கு மேலே இந்த ஒரு பிரேக் அவுட் இருக்கிறதுனால நமக்கு முதல் வாய்ப்பாக 1680, 2வது வாய்ப்பாக 2175 HCL டெக்னாலஜியில் வாய்ப்புகளாக இருக்கும். ஒருவேளை 1378 நோக்கி இந்த லெவலுக்கு மேலே போகாமல் கீழே இறங்கி வரும்போது வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ பாருங்கள், நீங்களும் கணித்துட்டு உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 2வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பொன்னவாலா ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சொல்லக்கூடிய ஸ்டாக். இது வந்து 452க்கு மேலே க்ளோசிங் போனால் மட்டுமே இதில் என்ட்ரி கொடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோடு அதற்கு மேலே க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இதற்கு முன்னாடி போன உச்சம் அதுதான், அந்த உச்சத்தை நெருங்கி இப்போ க்ளோசிங் இருக்குது. 439.65 க்ளோசிங் இருக்குது. ஒருவேளை அதை தாண்டி அடுத்த வாரம் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்தி நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக 520 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு சான்சஸ் இருக்கிறதா நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை அதையும் கடந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு கிடச்சி மேலே போனால் அடுத்தபடியாக 635 அப்படிங்கிறது 2வது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கேன். ஸோ இந்த 332லேருந்து 452க்குள்ளே இந்த ட்ராவல் முடிஞ்சு மேலே 452 கடக்கும்போது இந்த 2 லெவல்கள் 520, 635 பொன்னவாலா ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் நமக்கு சான்சஸாக கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி உங்களுடைய முதலீட்டை கொண்டு செல்லுங்கள். அடுத்த ஸ்டாக், அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கிராஃபைட் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 547 நெருங்கி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த லெவலுக்கு போயிட்டு திரும்பி கிட்டத்தட்ட 440 வரைக்கும் நெருங்கி வந்துட்டு மறுபடியும் 547 நெருங்கி இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அடுத்த வாரம் இதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா முதல் லெவலாக நமக்கு 590 அப்படிங்கிற லெவல் வந்து இந்த கிராஃபைட் இந்தியாவில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்.
அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 680 வரைக்கும் அடுத்த கட்டமாக இந்த ஸ்டாக்கில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். முதல் கட்டத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் நீங்கள் எட்டிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த இடங்களில் உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிங்க. இல்லை மேலே போகுங்கிறது அரிதாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு 50% ப்ராஃபிட் புக் பண்ணி மிச்சத்தை ஹோல்ட் பண்ணி எப்படி உங்களுக்கு சௌகரியமாக எக்ஸிட் பண்ண முடியுமோ அப்படி நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கிறது உங்களுடைய திறமையை பொறுத்தது. இது என்னுடைய அடுத்த தேர்வு. அடுத்த பங்கு என்னுடைய அடுத்த தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க். இது வந்து பார்த்திங்கன்னா 273 கிட்டத்தட்ட அந்த உச்சத்துலேருந்து இறங்கி கிட்டத்தட்ட 100 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு மீண்டும் இப்போ அந்த உச்சத்தையே தொட்டிருக்கிறாங்க. ரொம்ப வாரங்களுக்கு அப்புறம் 2021 அப்புறம் இறக்கம் வந்து 2022 நல்ல ஒரு இறக்கம் 80 வரைக்கும் வந்து தொட்டுட்டு இப்போது மறுபடியும் அந்த உச்சத்தை தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இதை வந்து நம்ம வாய்ப்பாக எடுத்து அடுத்த சில வாரங்கள் தொடர்ந்து இது மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி ஒரு 300க்கு மேலே கடந்து செல்லுது அப்படின்னா முதல் வாய்ப்பாக நான் இதில் வந்து 340 முதல் வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 340, அதையும் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்து மேலே போகுச்சு அப்படின்னா 395 வரைக்கும் அடுத்த கட்டமாக ஆர்பிஎல் பேங்க்கில் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்துள்ள என்னுடைய கணிப்பு. நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வாய்ப்பு இருக்கும்னு நினச்சிங்கன்னா முதலீடு செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து ஐஆர்எஃப்சி. இது ஏற்கனவே வந்து 26க்கு மேலே நம்ம வந்து ஒரு அந்த ஃபஸ்ட்டு சீசனில் நம்ம கொடுத்தது 44.55. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 75க்கு மேலே 95 வரைக்கும் போனாங்க, நெருங்கி 90 வரைக்கும் போனாங்கன்னு வைங்களேன். அதுலேருந்து மீண்டும் 75க்கு வந்து இப்போ திரும்பி 94.70 போய் இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்கு. நியர் டு தட் அந்த லெவலில் இருக்கிறதுனால இன்னமும் இது மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ முதல் இன்ட்ரீம் லெவலாக இந்த லெவல்லே நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா கூட, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த லெவல் க்ளோசிங் கிடையாது, ஹை போயிருக்கலாமே ஒழிய க்ளோசிங் வந்து ஸ்ட்ராங்காக வால்யூமோடு இந்த தடவை தான் இந்த ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயே நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போதைக்கு 75ல் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலாக இன்ட்ரீம் லெவலாக நமக்கு 108 அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக. அதையும் கடந்துச்சு அப்படின்னா 135 செகண்ட் லெவலாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐஆர்எஃப்சியை பொறுத்தளவில் என்னுடைய தாட்டு. ஸோ நீங்களும் கணித்து பாருங்கள். நானும் ஒரு முதலீட்டாளராக எனக்கு தெரிந்த சில பங்குகளை எடுத்து உங்களோட நான் பகிர்ந்துருக்கிறேன். இது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில். ஸோ நீங்களும் பொறுமையாக சிந்தித்து உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள், நல்ல வளமான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளை நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். தொடர்ந்து அடுத்து பங்குகளை பற்றிய வாய்ப்புகள் கிடைத்தால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.